இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து நீச்சல் போட்டி ஒன்றில் பங்கேற்ற பெங்களூரைச் சேர்ந்த 78 வயதான ஒருவர் கடலில் மாரடைப்பால் மரணமான சம்பவம் பதிவாகியிருக்கிறது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 3:10 அளவில் பதிவானதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 30 பேரை கொண்ட குழுவினர் நேற்று நள்ளிரவு 12:10 அளவில் தலைமன்னாரிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி தமது போட்டியை ஆரம்பித்தனர். இதன் போது 78 வயதான இந்த முதியவரும் அந்த போட்டியில் பங்கேற்ற நிலையில் மாரடைப்பால் மரணமானதாக தெரிவிக்கப்படுகிறது. மார்பு வலி ஏற்பட்டதன் பின்னர் அவர் உதவி கோரிய போதும் உதவியாளர்கள் அவரை படகில் ஏற்றிய போதே அவரின் உயிர் பிரிந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் போட்டியாளர்கள் அனைவரும் தமது போட்டியை இடையில் கைவிட்டு தமிழக கரைக்கு திரும்பியுள்ளனர். இந்திய அரசாங்கம் தமது விசாவை நீடிக்க மறுத்ததால் நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படும் ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர் அவன் டயஸ் நரேந்திர மோடி அரசாங்கம் தம்மை அசௌகரியப்படுத்திவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். அத்துடன் நாட்டை விட்டு வெளியேறுமாறு கட்டாயப்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சுமத்திருக்கிறார். ஆஸ்திரேலிய தேசிய ஒளிபரப்பு ABCயின் தெற்காசிய செய்தியாளராக 2022 முதல் இந்தியாவில் இருந்து அவர் செயற்பட்டு வருகிறார். எனினும் இந்தியாவில் செயற்பட்ட காலத்தில் தமது பணி கடினமாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டுகிறார். தாம் சேகரிக்கும் செய்திகளுக்காக அரசாங்கத்திலிருந்து அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் தமது விசாவை நீடிக்க கோரிய போதும் அதனை இந்திய அரசாங்கம் மறுத்துவிட்டதாக அவன் டயஸ் குறிப்பிட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இந்துவாத கட்சி என்ற சர்ச்சைக்கு மத்தியில் தற்போது கர்நாடகாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறிய கருத்து இந்த சர்ச்சையை மேலும் வலுவாக்கியிருக்கிறது. விஜயபுராவின் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் செய்தியாளர்கள் மத்தியில் கூறிய கருத்தே தற்போது அதிகமாக இணையங்களில் பகிரப்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுடையது. அந்த கட்சி இந்துக்களுக்காகவே செயற்படுகிறது. சிறுபான்மையினர் மற்றும் ஏனைய இனங்களுக்காக அல்ல. இது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் இந்துக்களாக இருந்தாலும் ஏன் இந்த கேள்வி கேட்கிறீர்கள் என்று அவர் செய்தியாளர்களை பார்த்து கேட்ட காணொலியே தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. மக்களவைத் தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செயற்படவில்லை என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு தேர்தல் முடிவடைந்து சில நாட்கள் கழிந்த நிலையில் தற்போது வெளியாகியிருக்கிறது. தேர்தல் பரப்புரைகளின் போது நிர்வாகிகள் உரிய வகையில் செயற்படவில்லை என்ற அதிருப்தியை அவர் இதன் போது வெளியிட்டிருக்கிறார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருந்த காலத்தில் தலைமை மீது இருந்த விசுவாசம் தற்போது நிர்வாகிகள் மத்தியில் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் முனைப்பு சேர்ப்பதற்கு பதிலாக அவர்கள் கடமைக்காக செயற்பட்டார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியிருக்கிறார்.